பொதுவாக தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, உலக சினிமா எது எடுத்துட்டாலும் ஸ்போர்ட் ஃபிலிமோட பியூட்டி என்னன்னா, படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே எப்படியும் கிளைமேக்ஸில் ஹீரோ தான் வின் பண்ண போகிறாருன்னு. பட் இருந்தாலும் அந்த படத்தை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, கிளைமேக்ஸ் இந்த அளவுக்கு ஒரு எட் சீட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கோ அதுதான் ஒரு ஸ்போர்ட் ஃபிலிமோட பக்கா வெற்றியே. கனா படம் பார்த்தாச்சு, படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ப்ரொடியூசராக சிவகார்த்திகேயனுக்கு ஃபஸ்ட் மூவி, டேரக்டராக அருண் ராஜா காமராஜுக்கு இது ஃபஸ்ட் மூவி. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் அமைச்சர்னஸ் இல்லாமல் அவ்வளோ பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கௌசல்யான்ற அந்த பொண்ணோட லைஃப் ஆர்க் பற்றி தான் படம் இருந்ததால் சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு எப்படிலாம் வளர்ந்து வரா, ஸ்போர்ட்ஸில் எப்படி அச்சீவ் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் கூட சத்யராஜ்னு ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்து அவர் விவசாயத்தில் எப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணோட கஷ்டத்தையும் விவசாயிகளோட கஷ்டம்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற படமாக மாற்றிருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்னே சொல்லிடலாம். ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ், இன்ஃபேக்ட் படத்தில் இவங்களை ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை வச்சு ஒரு கிரிக்கெட் ஃபிலிம்னு சொல்லும் போது நிறைய பேர் சிரிச்சாங்க. சிசிஎல்ல ஹீரோயின்ஸ் பவுலிங் பேட்டிங்லாம் காமெடியாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துருமோன்னு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்காவாக உண்மையிலே ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் கற்றுக்கிட்டா, கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வமாக வெறியாக இருந்தால் எப்படி ஆடுவாளோ அதை அப்படியே கண் முன்னாடி எடுத்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் நடிக்கிற மாதிரி இல்லாமல் கௌசல்யா தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. அதே அளவுக்கு சத்யராஜ் கேரக்டராக இருக்கட்டும், இளவரசி கேரக்டராக இருக்கட்டும், இவங்களோட கேரக்டரும் ஒரு ஆக்டிங்னு இல்லாமல் எல்லாமே வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ட்ரெய்லரோட எண்டிங்கில் சிவகார்த்திகேயன் அப்படி வந்து மாசா நின்னாரே, படத்தில் அவர் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக இல்லாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவே பண்ணியிருக்காரு. பொதுவாக சிவகார்த்திகேயனோட மூவிஸ்லாம் இருக்கும்ல, அவர் தோண்டு போய் உட்காந்துருவார், என்னால் எதுவும் சாதிக்கவே முடியாதா, நான்லாம் இப்படி தான் சொல்லும் போது யாருன்னா ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு பெப்டாக் கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பெப்டாக் தான் கொடுப்பாருன்னு பார்த்தா பட் நிறைய விஷயம் ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காரு. அவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்கிற டைலாக்லாம் உண்மையிலேயே அவர் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைலாக் மாதிரி ரொம்ப நேச்சுரலாகவே இருந்துச்சு. இப்படி படம் ஃபுல்லாக வரையும் பாசிட்டிவ் தான் இருக்கா, நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக படத்தில் நிறைய நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர கொஞ்சம் லவ் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஹாஃபில் வர சில சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஓப்பனாகவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது, எல்லாருக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் டோட்டலாக நம்ம ஒரு படத்தில் உட்காந்துருக்கோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஓகே இதெல்லாம் பெருசாக நான் எடுத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் மனசுக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. படத்தை இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபரும் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். அந்த வாயாடி பெத்த புள்ள படத்தில் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் மேக்கிங் பார்ட் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் கிருஷ்ணனும் அந்த ஒரு பொண்ணு எப்படி ஒரு வயக்காட்டில் விளாடுற பொண்ணு சின்ன சின்ன இது போயிட்டு எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் விளாடும் போது அந்த கடைசி 20 minutes கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப சூப்பராக அப்படியே நம்மளே படத்து கிரவுண்ட் உள்ள போய் உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த கனா படம் ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட் ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கேன், நம்ம விவசாயிகள் பிரச்சனை, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப அழகாகவே ஒரு கிளியர் கட் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. முதல் படத்திலேயே அருண் ராஜா காமராஜ் 6 அடிஸ்டார்னு சொல்ல தோணல, பட் கண்டிப்பாக பவுண்டரி அடிஸ்டார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒர்க் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டு கனா படம் பாருங்க. படத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியமாக இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னும் ஸ்லிம் சிவாஜிலேருந்தே நான் மீண்டு வரல. அதுக்குள்ளே நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக எதிர்பார்த்தா அதுக்கு தாண்டி இருந்தது. மாரி 2